ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 7 இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. 3 நாணயம் இருந்தால் போதும். உங்களோட பூஜை அறையில் இதை மறக்காமல் செஞ்சுடுங்க. எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பெற முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நாணயங்களை வச்சு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி. விநாயகர் அவதரித்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடினாலும் வருடத்தில் ஒரே ஒரு வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக எடுத்துப்போம். அதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். விநாயகர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நீங்கள் என்ன உருவத்தில் விநாயகரை பாவிச்சு வழிபடுறீங்களோ அந்த உருவத்தில் அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிப்பார். எவ்வளவோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் விநாயகர் சிலையை வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட என்ன செய்யலாம்னா, சின்னதாக ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சு அதை நீங்கள் விநாயகராக பாவிச்சு வழிபட்டால் கூட விநாயகர் சிலையை வாங்கின வழிபாட்டுக்கான பலனை உங்களுக்கு விநாயகர் கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு எளிமையான கடவுள் தான் விநாயகர் பெருமான். அவர் அவதரித்த இந்த நாளாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியணும் அப்படின்னா உங்களால் எவ்வளவு எளிமையாக வணங்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வணங்குங்க. முடிகிறவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்கிட்டு முடிஞ்சால் அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களையோ இல்லை விநாயகருக்கு அலங்காரம் செய்யறதுக்கான பொருட்களையோ நீங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலே கோடி புண்ணியந்தான். விநாயகரை கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வலம் வாங்க. ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு சிதறி தேங்காய். வாழ்க்கையில் ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ட விஷயம் நடக்கணும், இல்லை இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகருக்கு ஒரே ஒரு சிதறி தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. அதுவே போதும். இன்றைக்கு மதியம் 3:38 சதுர்த்தி திதி முடிஞ்சிடும். அதனால் மதியம் ஒரு 1 மணிக்குள்ளே, காலை ஒரு 10:30 மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டை செஞ்சுடுங்க. 9:10 ராகு காலம் முடிஞ்சிடும். 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. 10:30 மதியம் 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் மாதிரி எந்த தடையும் இல்லை. 10:35 மணிலேருந்து மதியம் ஒரு 1:15 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் செய்கிறது, நீங்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம். 10:35 மணிக்கு மேலே கூட போயிட்டு நீங்கள் தாராளமாக விநாயகர் சிலை வாங்கிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அவல், அப்பம், கொழுக்கட்டை, பொரிக்கடலை இது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் பூஜையில் வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுண்டலோ இல்லை கொழுக்கட்டையோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் நோட்டு பேனா வாங்கி கொடுங்க, சாக்லேட் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் நோட்டு பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி மேம்படும். ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் விஷயமா டீலிங் பேச போகிறீங்க, இல்லை புதுசாக வியாபாரத்துக்கு பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யணும். அதுவும் பூஜை அறையில் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்வீங்கள, எப்படி இருந்தாலும் ஒரு மனப்பலகை மேலே விநாயகரை உட்கார வச்சு அவருக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்வீங்க. அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி 3 நாணயங்கள், எவ்வளோ ரூபாய் நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ இந்த நாணயம் தான் அப்படின்னு கணக்கு கிடையாது. 3 எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு வித்தியாசமான நாணயங்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 3 நாணயங்களை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த 3 நாணயங்களையும் சின்னதாக ஒரு தட்டு மேலே விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சுடுங்க. அந்த 3 நாணயங்களுக்கு மேலே ஒரு முக்கியமான பொருளை ஒன்று வைக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எருக்கம்பூ. விநாயகருக்கும் எருக்கம்பூவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் எருக்கம்புல் மாலையை ஏற்றுக்கிட்டு கூட அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இந்த எருக்கம்பூ மாலை சாட்டுவதற்கான ஒரு நோக்கம். கண்டிப்பாக கட்டாயம் இன்றைக்கி எல்லார் வீடுகள்லையும் விநாயகர் சிலையை வாங்கும்போதே எருக்கம்பூ மாலையும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது வெள்ளெருக்கம்பூ மாலையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய எருக்கம்பூ மாலையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன எருக்கம்பூ மாலை இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அது போக கண்டிப்பாக எல்லார் வீடு பக்கத்துலேயும் ஒரே ஒரு எருக்கம்பூ செடியாவது இருக்கும். அந்த எருக்கம்பூ செடியில் 3 எருக்கம்பூக்களை நீங்கள் பறிச்சுட்டு வரணும். அந்த 3 எருக்கம்பூக்களை நீங்கள் பறிக்கும்போது அது மலர்ந்துருக்காமல் மொட்டாக இருக்கும் பாருங்கள். மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய 3 எருக்கம்பூவை பறிச்சுட்டு வந்துடுங்க. பறிச்சுட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி 3 நாணயங்களை வச்சுருக்கீங்களே விநாயகர் சிலைக்கு முன்னாடி தட்டில், அந்த 3 நாணயங்களுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி
ஒரு நாணயத்துக்கு மேலே ஒரு எருக்கம்பூவை வச்சிடணும். வெள்ளை எருக்கம்பூ கிடைச்சாலும் சரி, இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் என்ன எருக்கம்பூ கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சிட்டியில் டவுனில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, பக்கத்தில் எருக்கம்பூ செடி தேடி அலைய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, எருக்கம்பூ மாலையை வாங்கும் போதே அங்கே கடையில் ஒரு 2-3 பூ கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் அந்த நாணயத்து மேலே வைக்கலாம். அப்படி வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த எருக்கம்பூ மலர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, செடியில் போய் பறிக்கிறவங்க கூடுமான அளவுக்கு எருக்கம்பூவை மொட்டா பார்த்து 3 பறிச்சு வந்து வச்சுருங்க. அந்த 3 எருக்கம்பூவை அது மேலே வச்சுட்டு விநாயகப் பெருமான மனசார வேண்டிக்கோங்க. சில்லறை நாணயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியோட அம்சம், அதுவும் குறிப்பாக குபேரருக்கு சொந்தம். யார் ஒருத்தவங்க வீட்டில் குபேர யோகம் இருக்குதோ, மகாலட்சுமியோட அம்சம் இருக்குதோ, அவங்க வீட்டில் எந்த விதமான செல்வத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஒருத்தவங்க வீட்டில் வருமானம் சரியாக இருந்துட்டாலே, அதாவது பணவரவு இருந்துட்டாலே அந்த குடும்பத்தில் சந்தோஷம் தானாக வந்துடும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்கு நமக்கு பணம் தேவைதான் படுது. அந்த ஒரு பண தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது, குறிப்பாக மகாலட்சுமியோட அம்சம் குபேர யோகம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி மாதிரியோ இல்லை மற்ற விசேஷ நாட்கள் மாதிரியோ நீங்கள் சில விஷயங்களை பரிகாரங்களாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த யோகம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த சில்லறை நாணயங்கள் மேலே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு எருக்கம்பூவை ஒரு நாணயத்து மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கான எல்லா வழிபாட்டு முறைகள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சுடுங்க. வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த எருக்கம்பூவையும் அந்த ₹1 நாணயத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எருக்கம்பூவை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அது அப்படியே பழைய பூக்களை கொண்டு போய் கடல்லையோ ஆறிலையோ போடுவீங்களே, அது மாதிரியோ இல்லை கால்பட இடத்துல கொண்டு போயிட்டு அந்த எருக்கம்பூவை போட்டுருங்க. 3 நாணயங்களை வச்சுருப்பீங்க. அந்த 3 நாணயங்களை உங்களோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, உங்களோட மணி பர்ஸ், பார்த்தா அதை எடுத்து செலவு பண்ண மாட்டோம், அது சாமிக்கிட்ட படைச்ச காசு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும், அந்த மாதிரி இடங்களில் மறந்து கூட நீங்கள் செலவு பண்ணிடாத அளவுக்கு அந்த நாணயங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கம்பூவை வச்சு 3 நாணயங்களை நீங்கள் விநாயகர் முடி படைச்சிட்டு, எல்லா விதமான செல்வ செழிப்புக்கும் எங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்கக்கூடாது, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், பண வரவு அதிகமாகணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு எங்களுக்கு எந்த பஞ்சமும் வந்துடக்கூடாது விநாயகன்னு வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த நாணயங்களை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு முன்னாடி வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி இரவு முழுக்க அந்த நாணயங்கள் விநாயகருக்கு முன்னாடியே இருக்கட்டும். மறுநாள் அந்த பூக்கள் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த நாணயங்களை அந்த நாணயங்களை எந்த இடத்துல வைக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல கொண்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சா அதை செலவு பண்ணாத அளவுக்கு ஏதாவது ஒரு குறியீடு போட்டு அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி செய்யறது மூலயமா ஏதாவது ஒரு ரூபத்தில், அதுவும் உண்மையான உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். நீண்ட நாட்கள் பண வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பண வரவு உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.